நடக்கிற ஒரு கோஸ்ட் ஸ்டோரி. இது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 4ஆம் மாடியில் இருக்கிற 407வது வீட்டில் ஒரு கோஸ்ட் நிகழ்வு நடக்குது. இது தினமும் நைட் ஆனால் ஒரு குழந்த அமானுஷ்ய முறையில் சிரிக்கிற சத்தமும், ஒரு லேடி அழுகிற சத்தமும் கேட்குது. இந்த நிலைமையில் அது எப்படி இருக்குன்னா, பயமூத்துற குரலாக இருக்குது. இதை கேட்டு சில பேர் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. பக்கத்து ஃப்ளாட்டுக்காரங்களாம் பார்த்து தினமும் பயப்படுறாங்க. அதே நேரத்தில் அடிக்கடி அந்த உருவங்கள் வெளியே நடமாற சத்தமும் கேட்குது. இந்த நிலைமையில் அந்த வீட்டு 407வது நம்பர் வீட்டுக்கு ஒரு 25 வயசு பையன் குமார் குடி வரான். அப்படி குடி வந்த அவனுக்கு ஒரு வாரம் எந்த நிகழ்வும் நடக்கலை. ஒரு நாள் நைட்டு குமார் தூங்கிட்டு இருக்கும்போதும் அவன் வீட்டு ஃப்ளாட்டோட மெயின் டோர் திறக்கிற சத்தம் கேட்குது. அது கேட்டு குமார் அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு அந்த டோரை பார்க்கும்போதும் வெளியில் யாருமே இல்லை. ஆனால் டோர் திறந்திருக்கு மட்டும் தெரியுது. அப்போ எந்திரிச்சு வந்து பக்கத்தில் பார்த்த குமாருக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா வெளியிலேருந்து யாரோ ஈரக்காலோட உள்ளே நடந்து போன தடையும் இருக்குது, காலடி தடம் இருக்குது. அது பாலிசிக்கிட்டு போகிற அருண் குமார் அது எங்கே போகுதுன்னா பாத்ரூம் கதவுக்கு கூட்டிகிட்டு போகுது. உடனே பாத்ரூம் கதவு திறந்து பார்த்த குமாருக்கு அங்கே யாருமே இல்லை தெரியுது. ஆனால் அந்த பாத்ரூமில் இருக்க கண்ணாடியில் மட்டும் ஒரு வார்த்தை இருக்குது: நீ இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது, மீறி வந்துட்ட, இனிமே நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லுது. வார்த்தை இருக்குது. இதே சமயத்தில் ஏதோ ஒரு உருவம், மங்கலான உருவம் அந்த கண்ணாடியில் தெரியுது. அது 2 உருவமாக இருக்குது. ஒரு உருவம் பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் தெரியுது. இதை பார்த்த குமாருக்கு பயம் அதிகமானனால அந்த வீட்டை விட்டு 2 நாள்லேயே காலி செஞ்சு வேறு பக்கம் போயிடுறான். அதே சமயம் இன்னமும் அந்த 407வது ஃப்ளாட்டில் அந்த 2 உருவமும் இருக்கிறதாகவும் நடமாறதாகவும் சொல்லப்படுது.